வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுகவின் முக்கிய புள்ளி 100 கோடி ரூபாய் மோசடி அதிரடியாக நேற்று கைது செய்திருக்கின்றார்கள். அந்த திமுகவினுடைய முக்கிய புள்ளியினுடைய உதவியாளராக இருந்த முத்துக்குமார் அவர்களையும் தட்டி தூக்கியிருக்காங்க. 100 கோடி மோசடி செய்வதற்கு உறுதுணையாக இருந்த 2 இடைத்தரகர்களையும் தட்டி தூக்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக திமுகவில் பெரிய பிளவு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு ஒரு புகார் ஒன்று வந்திருக்குது. அந்த புகாரின் அடிப்படையில் நம்முடைய சபரீசன் தம்பி அதிரடியாக கைதாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்படி திமுக ஆட்சியில் அதிகாரங்களை பயன்படுத்தி பல இடங்களில் ஊழல் செஞ்சவங்க, முறைகேட்டில் ஈடுபட்டவங்க, அதுக்கப்புறம் நில அபகரிப்பு செய்தவங்க, இப்படி ஒட்டுமொத்த கூடாரத்தையும் விஜய் ஆட்சியாளர்கள் தட்டி தூக்க தயாராக இருப்பதனால திமுகவில் இன்னைக்கு பெரிய கலக குரல் எழும்பி இருக்கிறது. என்ன கலக குரல் என்று பார்க்கின்ற பொழுது, கட்சிக்காரங்களை காப்பாற்றாமல் விட்டுட்டீங்களே ஸ்டாலின் அப்படின்ற எண்ணமும், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் சேஃப்டி ஆகிட்டீங்க, ஆனால் நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோமே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இன்றைக்கி திமுகவுக்குள்ள வலுவாக எழுந்திருக்கிறது. இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறவங்களும் சரி, இன்னும் கைது செய்யப்பட போகிறவங்களும் சரி, வாங்கின பணத்தை அதிகாரிகளுக்கு பாதி கொடுத்தோம், பார்ட்டிக்கு பாதி கொடுத்தோம், கொஞ்சம் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ஆனால் நாங்கள்லாம் சிறையில், ஆனால் பார்ட்டி ஃபண்டுன்னு கட்சிக்காக குடும்பத்துக்காக வாங்கி தின்னவங்கெல்லாம் வெளியிருக்கிறீங்களே, ஒன்று காப்பாற்றணும், இல்லை கடைசியில் கை கொடுக்கணும், ஆனால் எங்களை கைவிட்டீங்களே அப்படின்னு கட்சிக்குள்ளே பெரிய கலக குரல். அதனால் ஊழல் புகாரில் சிக்கிய பெரும்புள்ளிகள் எல்லாம் நடுத்தருவில் நிற்பதனால கட்சி 2ஆக உடைந்து நிற்கிறது. இப்போ வாங்க, யார் யாரெல்லாம் எப்படிலாம் ஏமாத்தினாங்க, மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையானது என்ன சொல்லுது, எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாங்க. முதல்ல பாலகுரு. ஏன்னா சபரீசன் எந்த அளவுக்கு திமுகவில் அதிகார மையமாக இருந்தார் என்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய தம்பி பிரவீன் மீது பெரிய புகார் வந்திருக்குது. அந்த புகாரை செய்தவரே பாலகுரு. இந்த பாலகுரு யாருன்னு பார்க்கும்போது, விஷ்ணு அப்பா எலக்ட்ரிக்கல் இருக்குல்ல, மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய ஓனரு. இவர் தேனி மாவட்டம் தென்னம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையத்தில் போயிட்டு, நாங்கள் 200 மெகாவாட்டு சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரிக்க போகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்குறாரு. அப்புறம் அனுமதி வாங்கின பிறகு வேறொரு நிறுவனமானது அந்த அனுமதியை எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அதற்கான பணத்தை தரோம், நீங்கள் டெண்டர் போட்டு தான் வாங்கியிருப்பீங்க, அந்த டெண்டர் தொகையும் தரோம், 2வது நீங்கள் அந்த உரிமத்தை விற்பதனால அந்த உரிமத்துக்கும் தொகை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக விஷ்ணு அப்பா எலக்ட்ரிக்கல்ஸினுடைய ஓனர் பாலகுரு அவர்கள் எத்துங்கய்யா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளீன்டெக் சோலார் குரூப்புக்கும் போர்சன் ரெனியூவபிள் எனர்ஜி நிறுவனத்துக்கும் உரிமத்தை அப்படியே கை மாற்றிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த பாலகுரு அவர்கள் இன்னொரு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தையும் வச்சு நடத்தியிருக்கார். அந்த நிறுவனத்தின் பெயர் சந்திரசேகர் சோலார் எனர்ஜி. அந்த நிறுவனத்தில் இருந்து இந்த கிளீன்டெக் சோலார் எனர்ஜி குரூப் இருக்குல்ல, அவங்க மின்சாரத்தை கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இப்போது கிளீன்டெக்காக இருக்கலாம், அப்புறம் போர்சன் ரெனியூவபிள் எனர்ஜியாக இருக்கலாம், இதெல்லாம் யாதுரான்னு பார்க்கும்போது நம்ம சபரீசன் இருக்கார் இல்லைங்களா, சபரீசன் அவங்க தம்பி பிரவீன் அவர்களுடையது. இப்படி கரண்ட்டும் வாங்கியிருக்காங்க. சூரிய ஒளி மின்சாரம் 200 மெகாவாட்டு நாங்கள் உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கான லைசன்ஸ் வாங்கி அதையும் பிரவீன் அவர்களுக்கு விற்றுருக்குறாங்க. இந்த 2ஐயும் விற்கும்போது இந்த பாலகுரு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை 47.2 கோடி. ஆனால் ஆட்சியில் இருக்கின்ற போது கேட்டு கேட்டு பார்த்துருக்காங்க, கொடுக்கவே காணும். கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யோ சபரீசன் தெரியுமா, அவருடைய தம்பி கம்பெனி வாங்கியிருக்கியா, இதுக்கெல்லாம் பணம் வேணுமேண்ணா, நீ கம்பெனி வச்சு நடத்தணுமா இல்லையா, போய் மற்ற கம்பெனிகளை பாரியா, இதெல்லாம் போனது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரம் கொள்முதல் பண்ணதுக்கும் காசு கொடுக்கல, லைசன்ஸை கை மாற்றி விட்டதுக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்ததுக்கும் பணமே கொடுக்கலையா. கேட்ட அதிகாரத்தை வச்சு மிரட்டினாங்களாம். உடனடியாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு நீங்கள் கடிதத்தை எழுதியிருக்காங்க. ஐயா, பணத்தையாவது வாங்கி கொடுங்க,
இல்லை எங்களை மிரட்டி எங்களுடைய லைசன்ஸை வாங்கியிருக்காங்களே அவங்கள கைது பண்ணி விசாரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சபரீசனுடைய தம்பிக்கு குறிவைத்திருக்கிறது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை. இந்த வழக்கு இப்படி இருக்கும்போது பாஜகவில் பயங்கரமாக கோல் வச்சினவர் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்கு பாஜகவுக்காக பெற்றுத்தருவார் என்று சொல்லிட்டு அவருக்கு மாநில பொதுச்செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அரசகுமார் என்கின்றவர். திமுக ஆட்சி 2021 வருது. இந்த அரசகுமார் மீது பாஜகவில் பெரிய அதிருப்திகள் இருந்தது. இவர் மாநில பொதுச்செயலாளராக இருந்தார் இல்லையா, இவர் தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க. எனக்கு தெரிந்து அண்ணாமலையே போட்டாங்க, அதிருப்தி அடைஞ்சிட்டாரு. உடனடியாக அவர் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைகின்றார். திமுகவில் இணைவதற்கு காரணம் அரசகுமார் மீது இருந்த வழக்குகள் தான். பல இடத்துல கையாடல் பண்ணி வச்சுருக்காரு. அங்கேருந்து தப்பிக்கணும் என்பதற்காக பாஜக அப்படியே திமுகவில் தாவனார். திமுகவில் தாவன பிறகு இவர் தனியார் பள்ளி கூட்டமைப்பு அப்படின்ற ஒன்றை உருவாக்கி சாலி கிராமத்தில் நடத்திக்கிட்டு இவர் தலைவராக இருக்கிறாரு. இவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு. இவங்க 2 பேரும் வசூல் வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க. எப்படி வசூல் வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன்பா புதிய பள்ளிக்கூடமா புதிய கல்லூரியா அனுமதி வாங்கி தரேன், இவ்வளோ கோடி கொடு அப்படின்னு கேட்பது. ஏன்பா உன்னுடைய பள்ளியை ரினியூவல் பண்ணுமா, இவ்வளோ அமௌண்ட்டு கொடு. என்னப்பா உன் பள்ளியை தரம் உயர்த்தணுமா, இவ்வளோ அமௌண்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு புதிய பள்ளிக்கு அனுமதி வாங்கி தருவது, அதோட உரிமத்தை புதுப்பித்தல், இல்லை பள்ளியை தரம் உயர்த்துதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பல கோடி ரூபாய் கையாடலாக இவர் பெற்றிருக்கின்றார். பல பள்ளிகளிடத்தில் இவர் பெற்ற தொகை 100 கோடி ரூபாய். இது எப்படி இப்போ தெரிஞ்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது, டி நகரில் தனியார் பள்ளி கூட்டமைப்பு என்று சொல்லி பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம் இருக்குது. இந்த டி அரசகுமார் திமுக இருந்தார் இல்லையா, அவருடைய சங்கம் என்பது பதிவு செய்யப்படாதது. பதிவு செஞ்சால் கணக்கு காட்டணும் இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நம்ம சொன்னதான் சட்டம். ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிறோம், யார் நம்மளை கேட்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அரசகுமாரும் அவங்க அசிஸ்டண்ட்டும் சங்கத்தை பதிவு செய்யாமல் காசை வாங்கி யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய சங்கம் பதிவு செய்யப்பட்டது டி நகரில் இருக்குது. அதனுடைய பொதுச் செயலாளர் இளங்கோ அவர்கள் மத்திய குற்றப்பிரிவு கிட்ட போய் ஒரு புகார் அளிக்கின்றார். அந்த புகார் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பள்ளிகளுக்கு உரிமம் பெற்று தருவது, தரம் உயர்த்துவது, இல்லை என்றால் பள்ளிகளுடைய உரிமத்தை புதுப்பித்தல், இவற்றுக்காக இந்த டி அரசகுமார் அவர்கள் 100 கோடிக்கு மேலாக லஞ்சம் பெற்றிருக்கின்றார். ஆனால் காசு வாங்கினானு அந்த உரிமத்தையாவது பெற்று தரலாம் இல்லை, தரத்தையாவது உயர்த்தி கொடுக்கலாம் இல்லை, இல்லை லைசன்ஸை புதுப்பித்தாவது தரணும் இல்லை, எதுவுமே பண்ணலைங்க. டீலில் விட்டாருங்க. யாராவது போய் பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டால் மிரட்டுறாரு. அவங்களுக்கு குத்துட்டேன், இவங்களுக்கு குத்துட்டேன், உனக்கு அனுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக ஏமாற்றிட்டாருங்க. 5 வருஷமாக எந்த விதமான லைசன்ஸும் கிடைக்கலுங்க. அதனால் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மத்திய குற்றப்பிரிவு கிட்ட போயிட்டு தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் இளங்கோ அவர்கள் புகார் அளிக்கின்றார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரித்தாங்க. அப்புறம் உண்மைன்னு தெரிந்தது. பிறகு டி அரசகுமார் அவர்களை அதிரடியாக நேற்று கைது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அசிஸ்டண்ட் இருக்கார்ல முத்துக்குமார் என்று நினைக்கிறேன், அவரையும் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் எங்கே போயிருக்குது, அதனுடைய வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு டிரான்சாக்ஷனை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசகுமாரும் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டும் எங்கெல்லாம் ஃபோன் பேசியிருக்காங்க, யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்காங்க, ஸோ இந்த பணம் போன வழி என்ன, எல்லாவற்றையும் இப்போ விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் சொன்னார், ஐயா பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றால் பள்ளியினுடைய தரத்தின் அடிப்படையில் 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் என்று சொல்லிட்டு திமுக காரங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட வாங்கி வாங்கி தின்னாங்க. ஆனால் போதிய அங்கீகாரம் கூட கொடுக்கலிங்க. போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யோ உக்காரியா டிஓ வட்டம் அப்படின்னு உட்கார வச்சு காலத்தை கடத்தி கடைசியில் வீட்டுக்கு போக செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இழுத்தடிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அனுமதி வேண்டும் என்றால் பணம் கொடுங்க அப்படின்னு வாங்கலாம். சரி வாங்கிக்கையா அப்படின்னு சொன்னால் இங்கெல்லாம் வேணாம், நுங்கம்பாக்கம் வா, பள்ளி கல்வித்துறையினுடைய தலைமை அலுவலகம் இருக்குல்ல அங்கே பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரனுடைய மேற்பார்வையில் 2ஆம் தளத்தில் இங்கே பள்ளி கல்வித்துறை மூலமாக பள்ளிகளுக்கு அனுமதி கேட்டு போகிறாங்கல்ல அவங்கள 2ஆம் தளத்தில் உட்கார வைப்பாங்களாம். அப்படி உட்கார வைக்கின்ற பொழுது
முழுவதும் சோதனையிடுவாங்களாம். அப்படி சோதனையிட்ட பிறகு ஃபோனு மற்றபடி தொடர்பு கொள்வதற்கு என்னென்ன கருவிகள் இருக்குதோ அத்தனை கருவிகளையும் வாங்கி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ண வச்சு வேறு ஏதாவது நடவடிக்கையில் இவன் ஈடுபடுகின்றானா, நம்ம லஞ்சம் வாங்குறோமே கோவப்படுறானா அப்படின்னு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துவிட்டு பொறுமையாக இருக்கிறான்பா. இவன் உண்மையாகவே பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கேட்டு தான் வந்திருக்கிறான், நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த லஞ்ச பணத்தை வாங்கிக்கின்னு அனுமதி தரம் போங்க அப்படின்னு அனுப்பி வைப்பாங்களாம். கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆன பிறகு கூட லைசன்ஸு கிடைக்காதான். மீண்டும் வந்து கேட்டால் யோ அங்கே அனுப்பியிருக்கியா இங்கே அனுப்பியிருக்கியா போயா அப்படின்னு விரட்டுவார்களாம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க, தயவு செய்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பார்த்திங்கன்னா நந்தகுமார் என்று நினைக்கின்றேன் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர் பேட்டி அளித்தார். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் புழங்கி இருக்கிறது. இந்த பணமெல்லாம் பார்ட்டி ஃபண்டாக தான் போயிருக்குதான். ஸோ இப்படியெல்லாம் கட்சிக்காக நிதியை வாங்கி தந்தோம். ஆனால் எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்காந்த உடனே திமுக தலைமையானது சபரீசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி, அதுக்கப்புறம் துர்கா ஸ்டாலின், செந்தாமரை, அவங்க மகள், மருமகன், மகன், தன் மனைவி இவங்களை மட்டுமே காப்பாற்றிக்கிறாங்க. எங்கெல்லாம் கை விட்டுட்டீங்களே. கடந்த காலங்களில் வந்து அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது திமுகவுடைய வழக்கறிஞர் அணியானது இப்படியெல்லாம் கைது பண்ணுகின்ற போது ஓடோடி வந்து நம்மளை காப்பாற்றும், ஜாமீனில் எடுக்கும். ஆனால் இப்போதெல்லாம் வந்து பாருங்கள் திமுகவுடைய வழக்கறிஞர் அணி கிட்ட கூட வரதில்லை. ஊழல் புகாரில் சிக்கனா அவ்வளோதான், நீ அதோடு போய்க்கு அப்படின்னு கைவிட்டுறாங்க. அதனால் திமுகவில் இனி இருப்பதை விட இந்த வழக்கின் அடிப்படையில் தவேகாவிலே போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யார் மீதெல்லாம் வந்து ஊழல் புகார் ரைஸ் ஆகுதோ அவங்கெல்லாம் தவேகாவுக்கு தாவறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் குற்ற வழக்கு பின்னணி கொண்டவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி திமுக கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எங்களை காப்பாற்றுங்க, இல்லைனா நாங்கள் கட்சி மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கட்சியானது 2ஆக உடைந்திருக்கிறது. கட்சிக்காக காசு வாங்கி கொடுத்தவன்லாம் இன்றைக்கி தவேக ஆட்சியில் கட்டங்கட்டப்படுகின்றான், கைது செய்யப்படுகின்றான். காப்பாற்றுவதற்கு திமுக வரல. அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற அதே ஆர்வம் கட்சிக்காக உழைத்தவங்களை காப்பாற்றல. ஸோ அதிருப்தி குரலானது வந்திருக்கிறது. இதையெல்லாம் எப்படி ஸ்டாலின் அவர்கள் மேனேஜ் பண்ண போகிறாருன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த ஊழல் புகார்கள் வரிசை கட்டுகிறது. திமுக ஆட்சி கட்டலுக்கு வந்தாவே போதும், அள்ளி குவிப்பாங்க, நிலத்தை அபகரிப்பாங்க, பாலியல் தொல்லையோ போதை பொருள் புழக்கமோ எல்லாமே நடமாடும். ஆனால் திமுக தலைவர்கள் குற்றவாளிகளை காப்பாற்றுவது மட்டும்தான் இலக்காக கொண்டு செயல்பட்டார்கள் என்று ஊருக்கே தெரியும். ஆனால் இந்த விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேரை மட்டுமே கைது பண்ணுறாரு. ஆனால் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்கு வர்றாரோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த ஜாப்பர் சாதிக்கெல்லாம் ஒரு 2000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினான்னு சொன்னாங்க. இன்றைக்கும் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமானது அதிகமாக இருக்கிறது. அவனெல்லாம் கைது பண்ணாமல் இல்லை அவனெல்லாம் விசாரிக்காமல் ஏன் விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த நான் கேட்கல, கோலகல சீனிவாஸ் அவர்கள் கேட்டிருக்கின்றார். ஸோ போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்தாவே போதும், நாம் இந்த போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி விடலாம். அதுக்காக மராத்தான்லாம் ஓட வேண்டியது கிடையாது. ஜாப்பர் சாதிக்கு என்ன தான் பண்ணான்றதை இந்த அரசாங்கம் வந்த பிறகு வெளிப்படையாக விசாரிக்கலாம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்பு தான் வந்து திமுக அரசாங்கம் இருந்தது. அவர் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் பொறுப்பில் இருந்தார், அவங்கள விசாரிக்க முடியாது. அதனால் இப்போ வந்திருக்கின்ற அரசாங்கமானது போதைப்பொருள் ஒழிக்க வேண்டும் என்றால் வருகின்ற இடத்தை முடக்கணும், வித்து வேணால் பிடிக்கணும். பிடிப்பாங்களா? அவங்க மீதெல்லாம் கை வைக்க மாட்டுறாங்க. ஆனால் அரசகுமார் மீதெல்லாம் கை வச்சிடுறாங்க. இப்போது கடைசியில் வந்து சபரீசனுடைய தம்பி வரைக்கும் போயிருக்குது கைது. பார்க்கலாம் அடுத்தடுத்து இந்த ஜாப்பர் சாதிக்கும் மாட்டுவார்னு எதிர்பார்க்கணும். என்ன நடக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.